வெல்கம் டு சசி மீடியா. இதில் அஃபிஷியலில் டாப் 5ல் யார் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பிஆர் வச்சுருக்கவங்க எல்லாத்தையுமே சேனல் தரப்புலேருந்து பிபி டீம்லேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டுபிடிச்சி அவனை வாயாலேயே உளர வைப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யாராருக்கு வச்சுருக்காங்கன்னு. அதனால் பிஆர் வச்சுருக்கவங்களுக்கு கப்பு கிடையாது குமார் அப்படிங்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் அவங்கள ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டு, போன வாட்டி சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க தெரியுமா. வீட்டுக்குள்ளேயே வச்சு பேச வச்சாங்கல்ல, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு கப்பு கிடைக்காது, நீ ஃபைனல் வரைக்கும் வரலாம் குமார் அப்படிங்கிறது தான் அது. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு, எல்லாத்தையுமே பேசலாம். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்லாம் யாருக்கும் கிடையாதுங்க. சும்மா வெளியில் எல்லாம் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அன்அஃபிஷியலில் தான் பெருசாக போயிட்டுருக்கு. ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கம்பு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி இதை பார்த்த அப்படின்னு. இப்போ சபரிக்கு அடிபட்டது, மயக்கம் விழுந்தது, ப்ரைவேட் பார்ட்டில் அடிபட்டது, இப்போ அன்சீன் ப்ரோமோவில் 6 மணிக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ரைட்டா. நம்ம காலையில் 11 மணிக்கு 6 மணிக்கெலாம் அதை சொல்லிட்டோம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் மெசேஜ் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் 11 மணி வீடியோவில் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எப்படி சொன்னனோ அதே போல் தான் இதுவும். அது சும்மா உங்களுக்கு தெரியும். சிலர் சும்மா கம்பு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேறு நம்ம பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சில முக்கியமான விஷயம் பேசுகிறதுனால இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இதை சொல்லிடுறேன். சரி, கானா வினோத் தான் முதல் இடத்துல இருக்காருங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அவர் தான் இருக்கார். ஆனால் அவருடைய அந்த ஓட்டுகள் இப்போ இங்கே அன்அஃபிஷியலில் போயிட்டுருக்குல்ல, பெரிய அளவில் இருக்குது அப்படிலாம் கிடையாது. அடுத்த அளவில் இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வரலையாம். அந்த நார்மல் ஓட்டு அது முதல் இடத்துல இருக்கார். ஆனால் நிறைய இடங்களில் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி, திவ்யா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை போடுறாங்க. இன்னொரு சேனலில் திவ்யாவே 2வது இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் போடுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க, நம்ம அவங்க பின்னாடிலாம் போக தேவையில்லை. நியாயமாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இடத்துல வினோத் இருக்கார், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்த 2வது இடத்துல இருக்கிறது திவ்யா தான். இப்போ திவ்யா இல்லை அப்படின்னு சொல்லி பார்வதியை ஆதரிக்கிற ஒரு சேனல் அவங்க 4வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திவ்யாவை ஆதரிக்கிற சேனலில் திவ்யா முதல் இடத்துல இருக்காங்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்த்தோன்னே அவங்கள ஆதரிக்கிறாங்கன்னு. ஆனால் நமக்கு தகவலில் திவ்யா 2வது இடம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 3வது இடத்துல இருக்கிறது பார்வதி தான். இந்த ஓட்டுகள் அடுத்த வாரம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்வதி கமருதீன் இந்த வாரம் ரோஸ்ட் ஹெவியாக இருந்தால் ஓட்டுகள் கம்மியாகும். விஜய் சேதுபதி அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அப்படி கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் ஓட்டு போடுறவங்க தான் இதை தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அன்அஃபிஷியல்லே பாருங்களேன், ஒருத்தர் மேலேருந்து கீழே இறங்குவார், ஒருத்தர் மேலேருந்து மேலே போவார். அதெல்லாம் தீர்மானிக்கிறது அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் தெளிவாக ஒருத்தவங்களை பிடிக்கும், அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த டே அந்த 1 hour எபிசோடு பார்ப்பாங்க, விஜய் சேதுபதி சொல்கிறத பார்ப்பாங்க. அவங்க வச்சு அந்த 1 hour ஷோலையோ அதில் அவங்களுக்கு தோன்றதை வச்சு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்களே, அவங்க தான் பெரும்பான்மையாக இருப்பாங்க. அவங்க தான் ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறது. அவங்களுடைய ஓட்டிங்க ரொம்ப முக்கியம். அதனால் அவங்களுடைய இதில் பார்வதிக்கு கொஞ்சம் சரிவுகாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேற்று சண்டை நடக்குது. 4வது டாஸ்க் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சவொடனே அவரும் கமருதீனும் போய் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் நல்லா விளாண்டிங்க, நீங்களும் நல்லா தான் விளாண்டிங்கன்னு 2 கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிதுங்க. விக்ரம் கூப்பிட்டு கேட்டான், டேய் என்னடா நடக்குது, நேற்று நின்று அடிச்சுக்கிட்டு பார்வதியை கூப்பிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருந்தா, அவனை பற்றி இப்போ போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க சும்மா. அப்போ நேற்று அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டீங்க. அதுக்கு முந்தின வாரம் அவன் பேட் டச் இல்லைன்னா கிஸ் தான் கேட்டான்னா, இதெல்லாம் என்ன ஒன்று யாருக்காவது எதாவது புரியுதா இதை பார்க்கும்போது? அப்போ நமக்கே தோணுதில்ல, இவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை போய் சாண்ட்ராகிட்ட குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் ஒன்றும் இல்லை, கமருதீன் சும்மா தான் கட்டி பிடிச்சான், அதை போய் விக்ரம் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிடும்போது சாண்ட்ராகிட்ட, யாருமா நீ, யார் தப்பாக பேசுகிறான், நாங்களா? அப்போ நேற்று அந்த 2வது இது நடக்கும்போது அங்கே நடந்ததெல்லாம் என்ன ஆகுறது? விக்ரம் விட்டுருந்தானா கமருதீன் அடிச்சிருப்பான். சபரி இல்லைன்னா ஓனலமை என்ன ஆயிருக்கும்? சாண்ட்ரா அறிவுகட்ட ஜென்னுன்னு சொல்லுவாங்கல்ல, நேற்று அவ்வளோ ஏற்றி விட்ட, அவன் கூட பேசாத, அப்படி பண்ணாத, 2 ப்ரொமோவில் வருது, அவன் அடிக்க வரான்னு தெரியும். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்வதி கேட்டு உனக்கு அறிவு இருக்கான்னு உனக்கு கேட்க துப்பு இருக்கா? கமருதீனை கூட சொல்கிறீங்கள, அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்க துப்பு இருக்கா உங்களுக்கு? ஏண்டி இவ்வளோ பண்ணிட்டு போய் அவனை கட்டி பிடிக்கிறே, இதுக்கு பேர் என்னாடி அப்படின்னு கேட்கலாமா இல்லையா?
அதுதான் சொல்கிறேன், நல்லதுக்கே காலம் இல்லைன்னாங்களோ அதுதான். அதே போல் 4வது இடத்தில் நேற்று இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் இருந்தார். விக்கல்ஸ் விக்ரம் வந்து நேற்று 4வது இடத்தில் இருந்தார். இப்போ அந்த இடத்திற்கு கமருதீன் போய்விட்டார். விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட கொஞ்சம் நேற்றுலேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் சண்டை, இன்றைக்கி காலையில் சண்டை, அந்த மாதிரியான இதெல்லாம் போயிட்டு இருந்ததா. அதுலேருந்து கொஞ்சம் விக்கல்ஸ் விக்ரம்க்கு என்ன அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், திவ்யாவை அவர்கிட்ட சண்டை போட்டாங்கல்ல திவ்யாட்ட, அந்த திவ்யாக்கிட்ட சண்டை போட்டதை வச்சு அவருக்கு வந்து ஓட்டுகள் ஏறினுச்சு. திவ்யாவை பிடிக்காதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த திங்கக்கிழமை ஓட்டு போடாமல் ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரச்சனைக்கு ஓட்டை அள்ளி போட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய ஓட்டுகளும் திவ்யாவை எதுக்குறவங்க யார், பார்வதி தான், வேறு ஒன்றும் இல்லை. 2வது 3வது பெரிய ஃபைட்டு போயிட்டுருக்கு. பார்வதிக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே போகல, வெளியில் அவங்க ஃபாலோவர்ஸுக்கும் அவங்களுக்கும் போயிட்டுருக்கு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளி தள்ளுறாங்க. திவ்யாவை யார் எதிர்த்தாலும் அவங்களுக்கு இப்போ ஓட்டு விழும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இதில் அவருக்கு ஓட்டு போணுச்சு. கமருதீன் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போ திவ்யா ஃபாலோவர்ஸ் எங்கே பண்ணுறாங்கன்னா, கமருதீன் போயிட்டு இவர் அடிக்கிறாருல்ல பார்வதியை, அப்போ அவருக்கு ஓட்டை பூஸ்ட் பண்ணி விட்றாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு அரசியல் மாதிரி போயிட்டு இருக்குது. இதை நானாக சொல்ல, வெளியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பல பேர் பல விதமாக இதை பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓட்டில் வந்து 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ விக்ரம் என்ன ஆச்சுன்னா டாப் 5லேருந்து வெளியில் வந்துட்டார். அப்போ டாப் 5லேருந்து அவர் வெளியில் வந்தால் யாருங்க மேலே போயிருக்காருன்னா வேறு யாரும் இல்லை, சபரி தான் போயிருக்காரு. சபரி டாப் 5ல் போயிருக்காரு. இப்போ சபரியோட ஓட்டுகள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நேற்று நடந்த அந்த லைவில் பார்த்தது, அவங்க 2 பேருக்கு நடந்த அந்த பிரச்சனை, கமருதீனை அதட்டி உட்கார வச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள் போனது. டாஸ்க்கு டிடிஎஃப் அப்படின்னும் போது இப்போ அவருடைய பேர்கள் வந்து தொடர்ந்து டாஸ்க்கு நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காரு, 100% கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வருது இல்லையா. இதெல்லாம் அவரை வந்து ஓட்டை வந்து அவருக்கு போட வைக்கிறாங்க. டிடிஎஃப்பில் அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கிறத விட நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அது ஒன்று. இந்த இப்போ விக்ரம் அடிச்சு விட்டான் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கார். விக்ரம் மேலே தப்பு சொல்ல முடியாது. நான் தான் காலையிலே சொல்லிட்டேன்ல, காலை வீடியோலே சொல்லிட்டேன், ப்ரைவேட் பார்ட்டில் அடிச்சு விட்டாங்க அவரை அப்படின்னு. அதாவது லப்பர் பால் தான், ஸ்மைலி பால் தான், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான், அதிலெல்லாம் நம்ம விளையாட முடியாது. அப்போ விக்ரம் மேலே தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. டாஸ்க்கு தானே விளையாடுறாரு, அந்த பாலை வச்சு அடிக்கிறது தான் அவங்க வேலை. ஆனாலும் அவருக்கு அப்படி வந்துடுதுல்ல. அப்போ அந்த மயக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்திருக்க மயக்கம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்து இதுதான் நள்ளிரவில் நடக்கிறது தான், நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி நள்ளிரவு கண்டென்ட் வந்து இந்த டாஸ்க்கு தான், 5வது டாஸ்க்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. முதல் நாள் கொடுத்தேன்ல மொதல் டாஸ்க்கு அதே தான். முதல் நாள் இதில் வந்து கிராஸ் வச்சுருந்தாங்க இல்லை, அதை எடுத்து விட்டுட்டு மேலே ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் உள்ள மாவு கொட்டும், அதை அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். அதாவது கேரளாவில் போன சீசனில் நடந்தது தான். இதை தான் நான் 4வது டாஸ்க்குன்னா 5வது டாஸ்க்காக தராங்க, அவ்வளோதான். இதை தான் பார்வதி ஜெயிச்சிருக்காங்க. அதாவது அந்த கையை தூக்கியிருக்காங்கல்ல, அது என்னன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் 10 நிமிஷமே கையை உயர்த்தி நிற்க முடியாது. அப்படி நிற்கும்போது ஒரு குறிப்பிட்ட செஞ்சு கையில் பிளட் சர்க்கிள் நின்றும்ல, வந்த உடனே வலிக்கும், அப்படியே கீழே விழுறது தான். அந்த அதில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டாஸ்கில் திவ்யா விழுந்தாங்க, கமருதீன் விழுந்தாங்களா, அதே தான். இதில் இவருக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. அதாவது ஓவராக அடித்து அவரை டயர்டாக்கி விட்டாங்க அப்படிங்கிறது தான். வேறு இது தப்பு சொல்ல முடியாதுல்ல, டாஸ்கில் நடந்த ஒரு விஷயத்தில் தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா அது வேறு ஆப்ஷன் கிடையாது. விக்ரம் மட்டும் அடிக்கல, நிறைய பேர் அடித்தாங்க இருக்காங்கன்னு. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாகிடுச்சு, என்னென்னா இந்த பிஆர் செட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு டைட்டில் கிடையாது. அது நல்லா புரிஞ்சு, யாராக வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து டாஸ்க்கு பேச வச்சுட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் ஓட்டுகள் எப்படி வருது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெரிய டீம், மிகப்பெரிய டீம் வந்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் யாராருக்கு எப்படி ஓட்டுகள் வருது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் பெரும் பெரும் தலைகள்லாம் மாட்டியிருக்கதா சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றிலாம் போக தேவை. பிஆர் வச்சு ஓட்டு வாங்கினவங்களுக்கு டைட்டில் இல்லை, அவங்க ரன்னராக ஆகலாம், ஆனால் வின்னராக வாய்ப்பு முடியாது. இந்த பிஆர்லாம் இல்லாத ஒருத்தவங்க தான் வெற்றியாளர்.